அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வக்ர பெயர்ச்சியின் காரணமாக குருவால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? வேகம் எடுக்கும் வக்ர குருவால் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது? அதில் உங்களது ராசியான கன்னிராசி உள்ளதா? கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ர பயிற்சியால் எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. ஆனால் சனி 6இல் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் குருவும் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் குரு வக்ரத்தில் திரும்பிய சில தினங்களிலே மிக வலுவாக சனி 6இல் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை என்றாலும் கூட குருவினுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக நன்மை நிறைவாக கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அது கேள்விக்குறியான ஒன்றாக தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக திகழக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். குரு பகவான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் தன்னிகரற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் திடீரென செல்வ செழிப்பை கொடுத்தாலும் கூட அவை பல்வேறு வகையான வழிகளில் வருவதற்கான சூழல் உண்டு. ஆனால் நேர் வழியில் மிக பெரிய அளவில் நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுக்கக்கூடியவர் என்றால் அவர் குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். எனவேதான் அவர் வானியல் அரசனாகவும் நவகிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரம் பெறுவது என்பது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு 9இல் வக்ரகதியில் திரும்புவதால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை கிடைக்க போகிறது? அதில் கன்னிராசி உள்ளதா என்று பார்க்கும்போது வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 5, 6, 8, 10, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உண்டு. அப்படி பார்க்கும்போது மீன ராசி, மகர ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி இந்த 6 ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட தங்களுடைய வாழ்வில் நல்ல சிறப்பான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவானுடைய இந்த வக்ரம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக தாங்க பார்க்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். இந்த நிலையில் குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் அத்தனை பணிகளையும் அணுக வேண்டிய ஒரு காலகட்டமாக உள்ளது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு வகையான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது குருவின் சுப பார்வை மிக வலுவாக 1, 3, 5 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. குரு பகவான் ஜென்மராசியை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அத்தனை விதமான தடைகளும் தகடுபடியாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்றால் பஞ்சமஸ்தான பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தைரியஸ்தானத்தையும் சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. வெற்றிக்கு உரித்தான 3ஐ கலஸ்திர பார்வையால் பார்ப்பதால் திருமணம் போன்ற முயற்சிகளில் குரு வக்ரம் பெற்றாலும் கூட மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. புத்திரக்காரகரால் புத்திர பாக்கியத்திற்கு எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 15 முதல் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் சுமார் 4 மாதங்கள் அங்கு வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவாருங்க. அதற்கு முன்னதாகவே பூனரோக சத்ருஸ்தான
லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி பெற்று நவம்பர் 4 முதல் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு மற்றும் சனியினுடைய அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். கடன் ரீதியான தொல்லைகள் விலகும். பின்னடைவை சந்தித்து வந்த பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சந்தித்த சிக்கல்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் விரைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. குடும்ப ரீதியாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவையாக அமையும். அலைச்சல் குறையும். குடும்ப முன்னேற்றம் உயரக்கூடிய வகையில் வருமான உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குருவின் சுப பார்வையால் உண்டு. அவர் வக்ரம் பெற்றாலும் 9ஆம் இடத்தை தான் அலங்கரிக்கிறார். எனவே பல நன்மைகள் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இந்த வேளையில் உத்தியோகத்தில் மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்பு வலுவாக கிடைக்கும். அனைவரின் ஒத்துழைப்பும் பாராட்டும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான பயணங்களை சிறப்பான முறையில் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய ஆர்டர்கள் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் கை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எந்த செலவையும் தவிர்க்க இயலாது என்றாலும் கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமைவதற்கான சூழல் உண்டு. எனவே வருமானம் உயரும். சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட மனநிறைவாக பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மனதிற்கு பிடித்தபடி சில பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். குரு வக்ரம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானத்துடன் நடந்து கொண்டால் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதோடு மகிழ்ச்சியும் சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு.